ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். நான் சங்கீதா. ரூத் சரித்திரத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டில் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை போய் நீங்கள் பார்க்கலாம், பார்த்து பயனடையலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ரூத் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம் வரை பார்த்தோம். இந்த வீடியோவில் ரூத் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் மற்ற வசனங்களை பார்ப்போம். முதலில் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக்கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள். போவாஸ் இப்போ சாப்பிட்டாச்சு, குடிச்சாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. அதன் பிறகு ஒரு அம்பாரத்து அடியில வந்து படுத்துக்கொண்டான். அவன் நல்லா தூங்கினதும் இவள் மெல்ல போய் சத்தமிடாமல் அவன் கால்களின் மேல் மூடியிருந்த போர்வையை விலக்கி இவள் படுத்துக்கொண்டாள். அவள் படுத்துக்கொண்டதால் அவள் தூங்கி இருப்பாள் என்று நினைக்கிறீர்களா? தூங்கி இருக்க மாட்டாள். ஏனென்றால் அடுத்து என்ன நடக்க போகிறது? போவாஸ் விழித்து கொண்டால் என்ன கேட்பான்? அவனுடைய கேள்வி என்னவாக இருக்கும்? அதை எப்படி எதிர்கொள்வது என்று பல கேள்விகள் அவள் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருந்திருக்கும். அப்படியே அவள் பாதி ராத்திரி வரை பொறுமையாக படுத்திருக்கிறாள். நைட்ல கண் விழித்து பாருங்களேன், அந்த கடிகாரம் நகரவே நகராது. ஏதோ பல மணி நேரம் விழித்து கொண்டிருப்பதை போல தெரியும். ஆனா 10 நிமிஷம் தான் அந்த முள்ளு நகர்ந்திருக்கும். ஆனா இந்த ரூத்தோ எப்போ அவள் களத்திற்கு வந்தாலோ தெரியவில்லை. பாதி ராத்திரி வரை பொறுமையோடு காத்திருக்கிறாள். என்ன நடக்க போகிறதோ, என்ன கேள்வி கேட்பானோ என்று ஒரு பயத்துடனே அவள் படுத்துக் கொண்டிருக்கிறாள். இப்போ 8ஆம் வசனம் வாசிப்போம். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு 9ஆம் வசனம், நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். பாதி ராத்திரி போவாஸ் திரும்பி படுக்கும்போது தன் பாதத்தண்டையிலே ஒரு பெண் படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்கிறான். பாருங்க, இது இரவு நேரம் என்பதால் முழுவதும் ஒரே இருட்டாக இருக்கிறது. போவாஸுக்கு அது ஒரு பெண் என்று தெரிகிறது. ஆனால் அந்த பெண் யார் என்று அவனால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அதனால் தான் அவன் கேட்கிறான், நீ யார் என்று. இதே காரணத்துக்காக தான் நகோமியும் ரூத்திடம் என்ன சொல்லி அனுப்புறா? போவாஸ் எங்கே போய் படுக்கிறான் என்று நீ பார்த்துக்கொள், அந்த இடத்திற்கு நீ போ என்று கூறுகிறாள். ஏன் அப்படி சொல்றான்னா, அவங்க புசித்து குடிக்கும் பொழுது அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கும். எப்படியோ ஏதோ ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அப்போ வெளிச்சம் இருந்திருக்கும். அதனால வெளிச்சம் இருக்கும் போதே நீ அவன் எங்க போய் படுக்கிறான்னு அந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கோ. அப்புறம் இருட்டாயிடுச்சுன்னா உனக்கு அவன் எங்க இருக்கிறானே தெரியாது. அதனாலதான் அவ சொல்றா, போவாஸ் எங்கே போய் படுக்கிறான் என்று பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இருட்டில் அவள் போவாஸை எங்கே போய் தேடுவாள்? இப்ப போவாஸ் எழுந்து நீ யார் என்று கேட்கிறான். இருட்டில் ஆள் யார் என்று தெரியவில்லை. ஆனால் தோற்றம் பெண்ணின் தோற்றம் என்று தெரிகிறது. உடனே ரூத் சொல்றா, நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய போர்வையை விரியும். நான் தான் ரூத், உம்முடைய போர்வையை என் மேல் விரியும். இது என்ன அர்த்தம்? நான் உமது வயல் நிலத்தில் வேலை செய்த போது என்னிடத்தில் அன்பாகவும் ஆறுதலாகவும் பேசினீரே, அதை என் வாழ்நாள் முழுவதும் நீட்டிக்க விரும்புகிறேன். எனக்கு உண்ண ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து என்னை போஷித்தீரே, அதை உம்முடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு செய்யும். மற்றவர்கள் என்னை ஒன்றும் சொல்லிவிடக் கூடாத படிக்கு, ஈனம் பண்ணாத படிக்கு என்னை பாதுகாத்தீரே. இப்படிப்பட்ட காரியங்களை என்னை உமது மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் வாழ்நாள் முழுவதும் அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் உமது போர்வையை என் மேல் விரியும். உம்முடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு இடத்தை தாரும், ஏனென்றால் நீர் என்னுடைய சுதந்திரவாளி என்று அவள் கூறுகிறாள். இந்த போர்வையை விரியும் அப்படின்ற ஒரு வார்த்தையில அவள் இவ்வளோ ஒரு அர்த்தத்தை வைத்து அவள் கூறுகிறாள். நான் இன்றைக்கு தனிமையாக இருக்கிறேன், எனக்கு துணை இல்லை, நீர் எனக்கு துணையாக இரும், நீர் கடைசி வரை என்னை ஏற்றுக்கொண்டு என்னை பாதுகாத்து வழி நடத்தும் அப்படின்னு தன்னை முழுவதுமாக அவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறாள். நீர் சுதந்திரவாளி என்று கூறுகிறாள். அதாவது என் கணவனுக்கு அடுத்தபடியாக என்னை ஆதரிக்கிற இடத்தில் நீர் இருக்கிறீர் என்கிறாள். உம்முடைய அன்பை எனக்கு தாரும், உம்முடைய ஆறுதலை எனக்கு தாரும், என் தேவைகளை சந்தியும், எனக்கு ஒரு பாதுகாப்பு தாரும் என்கிறாள். பாருங்க, போவாஸ் இந்த இருட்டு வேலையையும் தனிமையான சூழ்நிலையும் தவறாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அந்த பெண்ணையும் அவன் தவறாக நினைக்கவில்லை. அப்படியே போவாஸ் அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டிருந்தாலும் அவனை கேட்க அந்த ஊரில் ஆள் இல்லை. ஏனென்றால் அவன் அந்த ஊரிலே மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான், பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான், மரியாதைக்குரிய மனுஷனாயிருக்கிறான். இவளோ அந்நிய பெண், ஏழை விதவை. இவளுக்காக பேச அந்த ஊரிலே யாரும் இல்லை. ஆனாலும் போவாஸ் அந்த பெண்ணிடத்தில் தவறாக நடந்து கொள்ளாமல் கர்த்தருக்கு பயந்த மனுஷனாய் செயல்படுகிறான். அங்கு நடப்பது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த களத்திலே போவாசையும் ரூத்தையும் தவிர வேற யாரும் இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரிய போறதும் இல்லை. இவ அப்படி போய் வெளியில தப்பா எதனா சொன்னாலும் யாரும் நம்ப போறதும் இல்லை. போவாஸ் தனிமையான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தவறான வழியில் செல்லாமல் கர்த்தருக்கு பயந்த மனிதனாய் காணப்படுகிறான்.
நிறைய பேர் அவர்கள் தவறு செய்யும் பொழுது யாராவது பார்க்கிறார்களா என்று பார்க்கின்றனர். யாரும் இல்லை, நல்ல வேலை யாரும் நம்ம பார்க்கல என்று நினைத்து தவறான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். மனிதன் நம்மை காணாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு ஒன்றும் மறைவாய் இருக்கவில்லை. அதனால் எந்த மனுஷனுக்கும் பயப்படாமல் கர்த்தர் ஒருவருக்கே பயந்து தீமையை விட்டு விலகுங்கள். 10ஆம் வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. போவாஸ் ரூத்தை மறுபடியும் மகளே என்று அழைக்கிறான். மகளே என்று யார் அழைப்பார்கள்? தந்தை தானே. அந்த வார்த்தை அவனுடைய அன்பை காட்டுகிறது. போவாசுக்கு பிறகு வேதத்திலே மகளே என்று அழைக்கிறவர் இயேசுதான். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்ட போது அவளை அவர், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று கூறுகிறார். போவாசை குறித்து வாசிக்கும் பொழுதெல்லாம் இயேசுவின் நிழலாட்டமாகவே எனக்கு தோன்றுகிறது. அவ்வளவு ஒரு உத்தமமான மனிதனாய் காணப்படுகிறார் இந்த போவாஸ். கர்த்தருடைய பெரிதான கிருபையே இந்த ரூத் புத்தகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் 3-4 தலைமுறைக்கு பிறகு தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இது எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே கர்த்தருடைய அன்பும் அழைப்பும் மீட்பும் நிறைவாய் காணப்படுகிறது. போவாஸ் நடுராத்திரி தூக்கத்திலிருந்து தானே எழுந்திருக்கிறான். அப்போ கூட மறக்காம என்ன சொல்றான்? மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று கூறுகிறான். நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால், வாலிபர்கள் என்று இந்த வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். அப்படி என்றால் போவாஸ் ஒரு வாலிபன் அல்ல, அவன் ஒரு நடுத்தர வயதுடையவனாய் இருப்பான் என்றுதான் நினைக்கிறேன். இந்த ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை, பணக்காரனாக இருந்தாலும் பரவாயில்லை, நீ போய் ஒரு வாலிபனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ளாமல் அப்படின்னு சொல்றது மூலமா என்ன சொல்ல வரான் போவாஸ்? யாரோ ஒன்று ஏழையோ பணக்காரனோ ஒரு வாலிபனா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபனை நீ தேடி போகாமல், நான் ஒரு நடுத்தர வயதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் சுதந்திரவாளியா இருப்பதனால நீ அந்த கர்த்தருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு, நான் சுதந்திரவாளி என்பதால் நான் கொஞ்சம் வயதில் மூத்தவனா இருந்தாலும் பரவாயில்லை என்று என்னை தேடி வந்திருக்கிறாயே, இப்படிப்பட்ட நல்ல குணம் யாருக்கு வரும்? உன்னுடைய இந்த செயல், நீ முதலில் உன் தகப்பனையும் தாயையும் உன் தேசத்தையும் விட்டு மாமியாரோட வந்தாயே, அந்த நற்குணத்தை காட்டிலும் சிறந்ததாய் உத்தமமாய் இருக்கிறது என்று அவளை பாராட்டுகிறான். பா, என்ன ஒரு மனுஷன்! அந்த பெண் என்ன கேட்கிறாள்? அதற்கு முதலில் அவன் பதில் சொல்லாமல் அந்த பெண்ணுடைய செய்கையை நினைத்து வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறான். ஒருத்தவங்களை பாராட்டுவதற்கும் ஒரு நல்ல மனசு வேணுங்க. பலர் இருக்கிறாங்க, யாரையும் தப்பி தவறி கூட பாராட்டி பேச மனசே வராது. அவங்க செய்யற நன்மையை எல்லாம் பெற்றுக்கொள்வார்கள், ஆனால் பாராட்ட மாட்டார்கள். சரி, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 11ஆம் வசனம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ரூத்தின் உள்ளத்திலே ஏதோ ஒரு பயம். போவாஸ் என்ன சொல்லுவானோ, சரி என்று ஒப்புக்கொள்வானா, முடியாது என்பானா, என்ன பதில் சொல்ல போகிறான் என்று ஒருவித பயத்துடனும் கலக்கத்துடனும் இருக்கிறாள். இதுவே வேற யாராவது இருந்திருந்தால், ஏமா இந்த ராத்திரில வந்து என் தூக்கத்தை கெடுத்து இப்போ உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க எனக்கு இதுதான் நேரமா, போமா காலையில பேசிக்கலாம் என்று சொல்லி விரட்டி இருப்பார்கள். ஒன்று அந்த சூழ்நிலையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி இருப்பார்கள், இல்லை என்றால் போ என்று விரட்டி இருப்பார்கள். இது ரெண்டுத்தையுமே போவாஸ் செய்யல. ஆனால் போவாசோ அவள் உள்ளத்தை அறிந்தவனாய் முதலில், மகளே, நீ பயப்படாதே என்று கூறுகிறான். பிறகு உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்றும் கூறுகிறான். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அப்படியே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் என்று கூறுகிறான். அது மட்டுமல்ல, நீ ஒரு நல்ல குணசாலியான பெண் என்பதை என் ஊர் ஜனங்கள் எல்லாரும் அறிவார்கள். அதனால் நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம் என்பது போல கூறுகிறான். எல்லா ஜனமும் இவளை குணசாலி என்கிறார்கள் என்று கூறுகிறான். ஒருவேளை மற்றவர்கள் பேசிக்கொள்வது அவன் காதுகளில் எட்டியிருக்கும். இல்லை என்றால் சிலர் இவனிடமே வந்து ரூத்தின் நற்குணத்தை பாராட்டி இருப்பார்கள். ஒரு ஊரே ஒரு பெண்ணை குணசாலி என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம். ரூத்தை போவாஸ் தைரியப்படுத்துகிறான். நீ பயப்படாதே அப்படின்னு யாருங்க சொல்லுவா? கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே என்று கூறுகிறார். ஈசாக்கை பார்த்து பயப்படாதே என்கிறார். ஆகாரை பார்த்து பயப்படாதே என்கிறார். இதை போல தேவன் பலருக்கு பயப்படாதே என்று சொல்லி திடப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலே காண முடியும். அதே போல இங்கு போவாஸ் ரூத்தை திடப்படுத்துகிறான். பயப்படாதே, ஒன்றுக்கும் கவலைப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று அவளுக்கு தைரியம் சொல்லுகிறான். இதே போல நம்மிடத்துல யாராவது சொன்னா அது நம்ம உள்ளத்துக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கும். அப்படிப்பட்ட திடப்படுத்துகிற வார்த்தைகளை, ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை போவாஸ் பேசுகிறான். அது மட்டுமல்ல, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று உறுதி அளிக்கிறான். அந்த சமயத்திலே அவன் உதவி செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவனுடைய அந்த வார்த்தைகள் போதும் அவளை திடப்படுத்துவதற்கு.
12ஆம் வசனம், நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். 13, ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன், விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். பாருங்க, போவாசுக்கு தெரிந்திருக்கிறது ரூத் தன்னுடைய உறவுக்கார பெண் என்று. ஆனாலும் அவன் அதை ரூத்திற்கோ மற்றவர்களுக்கோ தெரிவிக்கவில்லை. இப்பொழுது அவன் ரூத்திற்கு ஆமாம் எனக்கு தெரியும் என்று கூறுகிறான். நான் சுதந்திரவாளிதான், ஆனாலும் என்னை விட நெருங்கின உறவுக்காரன் ஒருவன் இருக்கிறான். இது இரவு நேரமாய் இருக்கிறபடினாலே நாளைக்கு நான் அவனை பார்த்து இதை குறித்து பேசுகிறேன். அவன் உன்னை திருமணம் செய்ய சம்மதித்தால் அவன் திருமணம் செய்யட்டும், இல்லை என்றால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு கொடுக்கிறான். பாருங்க, போவாஸ் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இன்றைக்கு ரூத்தின் நிலைமையை பார்த்து நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி இருந்தால் நாளை ஒருவேளை நெருங்கின உறவுக்காரன் வந்து சண்டை போட்டால் என்ன செய்வது? அதனால் முதலில் அவன் விருப்பத்தை அறிந்து கொண்டு அவன் முடியாது என்று மறுத்தால் அவனுடைய சம்மதத்தோடு நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், இல்லை என்றால் அவனே உன்னை திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று தெளிவாக சொல்லிவிடுகிறான். அவள் மனதில் ஆசை வளர்க்கும் விதமாக எந்த வார்த்தையும் அவன் பேசவில்லை. ரூத் இந்த பதிலை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாள். அவ என்ன நினைச்சிருப்பா? ஒன்று திருமணம் செய்து கொள்ள சம்மதிப்பான், இல்லை என்றால் முடியாது என்று சொல்லி திட்டி அனுப்பிவிடுவான். அந்நிய தேசத்திலிருந்து பரதேசியாய் வந்து என் வயலில் வேலை செய்த நீ என் வீட்டிற்கு எஜமானி ஆகலாம் என்று நினைக்கிறாயா என்று சொல்லி கடிந்து கொள்வான் என்று நினைத்திருப்பாள். ஆனால் இவனோ இவள் எதிர்பார்க்காத ஒரு பதிலை கூறுகிறான். பிறகு இன்று இரவு இங்கேயே படுத்துக்கொள், விடிந்த பிறகு போ என்று கூறுகிறான். இங்கு ரூத் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஆனால் இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. உங்களுக்கு என்ன கொடுப்பேன்னு சொன்னாரோ அதை நிச்சயமா கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்காததே அல்ல, நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை நிச்சயம் கொடுப்பார். 14ஆம் வசனம், அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையிலே படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லி இருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். இப்போ ரூத் விடியற்காலம் வரைக்கும் பாதத்தின் அருகே படுத்திருந்து விட்டு விடியற்காலையிலே வானம் வெளுக்கும் முன்பதாக, அதாவது இருட்டோட எழுந்து கிளம்புகிறாள். ஏன் போவாஸ் களத்திலே ஒரு பெண் வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறான்? அப்படி மற்றவர்களுக்கு தெரிந்தால் யார் அந்த பெண், எதற்காக அந்த இரவு நேரத்தில் களத்திற்கு வந்தாள் என்று தேவையில்லாமல் புறம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னமே எழுந்திருந்தாள். ஏனென்றால் மற்றவர்கள் இவளை பார்த்துவிட்டால் இந்த பெண் நகோமியின் மருமகளாச்சே, இவள் ஏன் போவாசின் களத்திற்கு வந்து போகிறாள் என்று அவளை பற்றி தவறாக பேசுவார்கள். குணசாலியான பெண் என்று சொன்னவர்கள் அவளை இழிவாய் பேசுவார்கள். இளம் விதவையாய் இருக்கிறாள், இவளுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று போவாஸ் உறுதியளிக்கிறான். இப்போ இந்த சம்பவங்களை எல்லாம் அந்த நெருங்கின உறவுக்காரனுக்கு தெரிந்தால் ரூத்தை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி விடுவான். அது மட்டுமல்லாமல் ரூத்தின் பேரும் கெட்டுவிடும். அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, அவள் பேர் கெட்டுவிடக் கூடாது என்று போவாஸ் நினைக்கிறான். மற்றவர்கள் எப்படி போனா எனக்கு என்ன, என் மரியாதை என் கௌரவம் தான் எனக்கு முக்கியம், மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று நினைப்பவர்கள் மத்தியில் போவாஸ் ஒரு வித்தியாசமான மனிதனாக காட்சியளிக்கிறான். பாருங்க, இவன் போய் ரூத்திற்காக அந்த சுதந்திரவாளியிடம் பேச வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. நான் அந்த உறவுக்காரன் யார் என்று சொல்லுகிறேன், நீயோ அல்லது உன் மாமியோ போய் அவனிடம் விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் நானே அவனை அழைத்து பேசுகிறேன் என்று பொறுப்பேற்கிறான். யார் செய்வார்கள்? போவாஸ் இரக்கமுள்ளவனாய் பொறுப்புள்ள மனிதனாய் காணப்படுகிறான். எவ்வளவு ஞானமுள்ள மனிதனாய் செயல்படுகிறான். இவன் எந்த அளவு கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட்டிருப்பான். அதனால்தான் அவன் அந்த அளவிற்கு ஞானத்தோடும் பொறுமையோடும் செயல்படுகிறான். அதனால்தான் அவன் யாரை பார்த்தாலும் முதலில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுகிறான். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று ரூத்திற்கு வாக்குறுதி கொடுக்கிறான். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற மனுஷனாய் இருக்கிறான் இந்த போவாஸ். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுவது போல போவாஸ் கர்த்தருக்கு பயந்து வாழ்வதால் தான் அவன் இத்தனை ஞானமாய் நடந்து கொள்கிறான். ரூத் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியும் முன்னே எழுந்திருந்தாள். அந்த நேரமே இருட்டோடே தன் மாமியின் இடத்திற்கு கிளம்பி போனாள். 15ஆம் வசனம், அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். போவாஸ் இப்போ உன் போர்வையை விரித்து பிடி என்று கூறுகிறான். இரவு நேரம் குளிரும் என்று ரூத் ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாள். அதை விரித்து பிடி என்று கூறுகிறான். அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு கொடுக்கிறான். எதற்காக அவன் வார்கோதுமையை கொடுக்கிறான்?
17ஆம் வசனத்தை கவனியுங்கள். நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமை எனக்கு கொடுத்தார் என்று கூறுகிறாள் ரூத். ஏன் மாமியார் கிட்ட வெறுமையா போகக்கூடாதுன்னு சொல்றான் போவாஸ்? ஏனென்றால் இவள் நற்செய்தியோடு வருவாள் என்று காத்திருக்கும் மாமியாரிடத்திற்கு வெறுமையாய் போனால் அவள் மனமுடைந்து ரூத்தை வெறுப்பாளோ என்று எண்ணி வார்கோதுமையை கொடுக்கிறான். இந்த வார்கோதுமையை பார்த்தால் அவள் வருத்தம் நீங்கி அவளின் எண்ணம் மாறும் என்று அவன் தருகிறான். 16ஆம் வசனம் பாருங்கள். அவள் தன் மாமியின் இடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தாள். நகோமி தன் மருமகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாள். அவள் வந்த உடனே உன் செய்தி என்ன என்று கேட்கிறாள். நல்ல செய்தியா? என்ன நடந்தது களத்திலே? போவாஸ் என்ன சொன்னான் என்று ஆவலோடு கேட்கிறாள். ரூத்தும் அங்கே நடந்தவற்றை எல்லாம் விவரமாக கூறுகிறாள். இந்த இடத்திலே நகோமி ரூத்தின் கையில் இருக்கும் வார்கோதுமை மூட்டையை வாங்கி அதை பிரித்து இதுல என்ன இருக்கு என்று பார்க்கவில்லை. ஃபர்ஸ்ட் அவ வெளியில போய் வார்கோதுமை எடுத்துட்டு வந்ததுக்கும் இப்போ அவ வார்கோதுமை எடுத்துட்டு வந்ததுக்கும் வித்தியாசம் பாருங்க. முதல் நாள் அவ வேலைக்கு போய் வார்கோதுமை எடுத்துட்டு வந்தப்போ நகோமி அதை வாங்கி பிரிச்சு பார்த்தா அப்படின்னு நம்ம வாசிச்சோம். ஆனா இப்போ பாருங்க, நகோமிக்கு அந்த வார்கோதுமை மேல எண்ணம் இல்ல. அவளுடைய எண்ணமெல்லாம் தன் மருமகள் நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான். 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். இப்போ ரூத் என்ன சொல்றா? அந்த களத்துல என்னெல்லாம் நடந்ததுன்றது விவரமா நகோமிக்கு சொல்றா. அதுக்கு நகோமி என்ன சொல்றா? சரி, நீ பொறுமையா இரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன்னே இளைப்பாற மாட்டான் என்று கூறுகிறாள். போவாசை நன்றாக புரிந்து வைத்திருந்தாள் நகோமி. போவாசை விட நெருங்கின உறவுக்காரன் எலிமெலேக்குக்கு இருப்பது நகோமிக்கும் நன்றாக தெரியும். ஆனால் தன் மருமகளை போவாசிற்கு மணமுடிக்கவே நகோமி விரும்புகிறாள். இதற்கு காரணம் அவன் மிகுந்த ஆஸ்தியோடும் ஐஸ்வர்யத்தோடும் இருக்கிறான் என்பதல்ல. ஏனென்றால் மற்ற உறவுக்காரனும் நல்ல வசதியோடு தான் இருக்கிறான். அதனால்தான் எலிமெலேக்கின் வயல் நிலங்களை நான் மீட்டுக் கொள்கிறேன் என்று கூறுகிறான். ஆனால் போவாஸ் நல்ல குணநலன்களை உடையவனாயும் இருக்கிறான் என்பதால் தான் நகோமி போவாஸை தேர்ந்தெடுக்கிறாள். எனவே நகோமியும் ரூத்தும் போவாஸின் வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள். பல நாட்கள் காத்திருந்தோம், இன்று ஒரு நாள் பொறுமையாயிருப்போம் என்று இருக்கிறார்கள். இந்த அதிகாரத்திலே ரூத்தின் பொறுமையை பாருங்கள். ரூத் பல இடங்களில் பொறுமையாக தான் செயல்படுகிறாள். அவளுடைய பொறுமையை ஒரு இடத்திலே நன்றாக விளங்கி கொள்ள முடியும். அதாவது நகோமி ரூத்தை எண்ணெய் பூசி குளித்து வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு களத்திற்கு போ என்று சொன்னாலே அதன் பிறகுதான் ரூத்தின் பொறுமையை நாம் காண முடியும். ரூத்தும் நகோமி சொன்னது போலவே களத்திற்கு போகிறாள். அங்கே போவாசும் மற்றவர்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோதுமை எல்லாம் சேர்த்த பின்பு எல்லாரும் புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் பொறுமையோடு பார்த்து கொண்டே இருக்கிறாள். பிறகு போவாஸ் போய் படுத்து உறங்கும் வரை பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறாள். அதன் பிறகுதான் இவள் போய் அவன் பாதத்தண்டையிலே படுக்கிறாள். அதன் பிறகு பாதி ராத்திரி வரை அவன் கண் விழிக்கும் வரை பொறுமையோடு அவன் பாதத்தின் அருகில் படுத்துக் கொண்டிருக்கிறாள். பிறகு போவாஸ், விடியும் வரை படுத்திரு, நாளை உனக்கு இவைகளை விசாரித்து கூறுகிறேன் என்றதும் ஒன்றும் சொல்லாமல் மறுபடியும் அமைதியாக பொறுமையோடு களத்திலே காத்திருக்கிறாள். அங்கிருந்து வீட்டிற்கு செல்கிறாள். அங்கே நகோமி இடத்திலே இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறாள். நகோமியும் மறுபடியும் பொறுத்திரு, இன்று இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவளும் பொறுத்திருன்னு சொல்றா. இப்போ இன்னும் பொறுமையை காத்து கொண்டே இருக்கிறாள் ரூத். பொறுமைக்கு ஒரு உதாரணமாக நம்ம ரூத்தை எடுத்துக்கலாம். ரூத்தை போல பொறுமை நமக்கும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியமா இருக்கு. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் கடந்து செல்வது பெரிய காரியமா இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வருடம் போல செல்லும். பலரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்துதான் வந்திருப்போம். ரூத்தும் அப்படித்தான் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறாள். ரூத் குணசாலி மட்டுமல்ல, ரொம்ப பொறுமைசாலியும் கூட. அவளுடைய உள்ளத்தின் வேதனையை பகிர்ந்து கொள்ள அவளுக்கு ஒரு தோழி கூட இல்லை. எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலை. ஆனாலும் அவள் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறாள். 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை உற்று நோக்கினால் இந்த 3 பேரும், ரூத், நகோமி, போவாஸ், இவர்கள் 3 பேரும் இரவெல்லாம் தூங்காமல் கண் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரூத் போவாஸின் பாதத்தின் கீழ் படுத்துக் கொண்டிருக்கிறாள். பாதி ராத்திரி வரை தூக்கமில்லை. அதன் பிறகு கொஞ்ச நேரம் போவாஸோடு பேசிவிட்டு படுக்கிறாள். ஆனால் தூங்கவில்லை. விடியற்காலமே எழுந்து வீட்டிற்கு கிளம்புகிறாள். போவாஸின் உரையாடலுக்கு பின் அவளுக்குள் பல எண்ணங்கள் எழும்பியிருக்கும். அடுத்து நம் வாழ்வில் என்ன நடக்கும், எனக்கும் என் மாமிக்கும் ஒரு நிலையான உறவு கிடைக்குமா என்றெல்லாம் அவள் சிந்தித்துக் கொண்டிருந்திருப்பாள். பாதி ராத்திரியிலே போவாஸ் விழித்துக் கொள்கிறான். அதன் பிறகு அவனும் தூங்கி இருக்க மாட்டான். அவன் தன் சுதந்திரவாளியின் இடத்தில் போய் என்ன பேசுவது, எப்படி ஆரம்பிப்பது, அவன் என்ன பதில் சொல்வான், நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படியாவது இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்று பல யோசனைகளை செய்திருப்பான். நகோமியும்
இரவெல்லாம் உறங்காமல் ரூத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாள். களத்திற்கு போனாலே என்ன ஆச்சோ ஏதாச்சோ, அந்த மனுஷன் என்ன சொன்னானோ என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாள். அதனால்தான் ரூத் வந்த போது, என் மகளே, உன் செய்தி என்ன என்று ஆவலோடு கேட்கிறாள். அவளை பொறுத்தவரை தான் மறிக்கும் முன்பாக ரூத்திற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தர வேண்டும். இவர்கள் மூவருக்குள்ளும் ஒருவித எதிர்பார்ப்பு. 3 பேரும் ஒரே காரியத்தை தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரூத் நகோமியை பற்றி யோசிக்கிறாள். இந்த நகோமியும் போவாசும் ரூத்தின் வாழ்க்கையை குறித்து கவலைப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த 3 பேருக்குள்ளேயும் ஒரே சிந்தனை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர்.